அன்னைக்கு சரியா டிசம்பர் 15, 2025 உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய சம்பல் மாவட்டத்தில் உள்ள சுன்னி முகல்லா அப்படின்ற ஒரு இடம். இந்த ஏரியாவில் இருந்து ஒரு 800 மீட்டர் தள்ளி சாக்கடை நீர் போகக்கூடிய ஒரு ஓடை மாதிரி ஒன்று இருக்கு. இந்த ஓடைக்கு பக்கத்தில் போகக்கூடிய பாதை வழியா யாருமே அந்த வழியா நடந்து போக மாட்டாங்க. ஏன்னா அதோடைய ஸ்மெல் பயங்கரமா ஹெவியா இருக்கும். இதனால ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த பாதைக்கு அந்தாண்ட இருக்கிற இடத்துக்கு போற வேலை இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பாதை வழியாவே போவாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்து வழியா தான் டிசம்பர் 15 காலை 8 மணிக்கெல்லாம் ஒரு நடுத்தர வயது இருக்கிற 2 பேர் யதார்த்தமா அந்த ரோட்டு வழியா நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்போது பயங்கரமா அங்க இருக்கிற திருநாய்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நாய்கள் சண்டை போடுறது எல்லாமே ஒரு கருப்பு கலர் பாலித்தீன் கவருக்கு தான். அந்த பாலித்தீன் கவருக்குள்ள இருக்கிற பொருளை திம்பதற்காக தான் அந்த நாய்கள் அந்த அளவுக்கு மூர்க்கமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த 2 பேரும் எரிச்சல் அடைஞ்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கல்லை எடுத்து அந்த நாய்களை விரட்ட பாக்குறாரு. பட் அப்போதான் ஒரு விதமான ஸ்மெல் அங்கிருந்து அடிக்கிறத கவனிச்சிருக்காரு. இதை பார்த்ததும் ஒருவேளை அந்த கவருக்குள்ள என்ன இருக்கு, எதுக்காக இந்த நாய்கள் சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா கிட்ட வந்து பார்க்கும்போது ஸ்மெல் இன்னுமே ஹெவியா இருந்ததுனால உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை கொடுக்கிறாரு. தகவல் கேட்டு கொஞ்ச நேரம் போலீஸ் ஆபீசரும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த நாய்கள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த பாலித்தீன் கவரை மீட்டெடுத்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ள ஒரு மனிதனுடைய நெஞ்செலும்பு கூடு பயங்கரமா டீகம்போஸ் ஆன நிலையில இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன போலீஸ் ஆபீசரும் சுத்தி இருந்தவங்களும் மற்ற உடல் பாகங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேடுதல் வேட்டைகள்ல அந்த இடத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த இடத்துக்கு பெரிய பெரிய ஆபீசர், இதை தவிர 100க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசரும் சம்பவ இடத்துக்கு வந்து பொதுமக்கள் யாருமே அந்த இடத்துக்குள்ள விடாத அளவுக்கு பர்ஃபெக்டா அங்க இருக்கிற ஒவ்வொரு எவிடன்ஸுமே சேகரிச்சுக்கிட்டே வராங்க. தொடர்ந்து அவங்களுடைய பல மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு அதே டிரைனேஜ் கிட்ட ஒரு கிரீன் கலர் லக்கேஜ் பேக்கை கண்டுபிடிக்கிறாங்க. இது கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல இந்த நெஞ்செலும்பு கூடு இருந்ததுல அதே மாதிரியான ஒரு பெரிய பிளாக் கலர் பாலித்தீன் கவருமே அந்த சாக்கடையில இருந்து மீட்டெடுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மனிதனுடைய இடது பக்க கையும் கிடைச்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த இடத்துல தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கினாலும் மற்ற எந்த உடல் பாகங்களுமே போலீஸுக்கு அங்க கிடைக்கவே இல்லை. மேற்கொண்டு அந்த டிரைனேஜ்ல இருந்து கிடைச்ச இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிரீன் அண்ட் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய டைம் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற ஒரு டி ஷர்ட்டா அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுக்கிறாங்க. அது கூட ஒரு அண்டர்வியருமே மீட்டு எடுக்கிறாங்க. இதை தவிர அந்த மனிதனுடைய மற்ற உடற்பாகங்களான கால்களோ கையோ என் தலையோ அந்த இடத்துல இருந்து கிடைக்கவே இல்லை. சம்பவ இடத்துக்கு வந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸருமே இறந்து போன அந்த நபருடைய சடலத்தை பார்த்ததுக்கு பிறகு ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தவிர அவருடைய உடம்புல வெட்டப்பட்டிருந்தது எல்லாமே பயங்கர ஷார்ப்பா ரொம்ப சைனிங்கா இருந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு டைல்ஸையோ கிரானைட்ஸையோ அறுக்கும்போது எந்த மாதிரியான ஷேப்ல அது கட்டாகி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஷேப்ல தான் உடல்களில் வெட்டி இருக்கிற அந்த காயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பட் என்னதான் போலீஸுக்கு இந்த மாதிரியான தடயங்கள் கிடைச்சாலும் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய டாஸ்கே என்னன்னா, இறந்து போன நபர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுல தான். ஏன்னா பல மணி நேர தேடுதல்லையுமே அந்த மனிதனுடைய தலை கிடைக்கவே இல்லை. இதனால அவனை எப்படி அடையாளம் காண்றது, இவன் யாரு அப்படின்ற எந்த ஒரு தடையுமே இல்லாம தான் இந்த வழக்குடைய விசாரணையை போலீஸ் ஆபீசர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அந்த உத்தரப்பிரதேச போலீஸ் ஆபீசரால இந்த வழக்கை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சா இல்லையா? இறந்து போன அந்த நபர் யாரு, இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் வெட்டி இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா அவர் என்னதான் தவறு பண்ணியிருப்பாரு, எதுக்காக அவரை இந்த அளவுக்கு கொடூரமா கொல்லணும்? 2 வாரத்துக்கு முன்னாடி வட இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான கேஸை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போது அது சம்மந்தமான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்.
தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் கிடைச்ச அந்த உடற்பாகத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எப்படி இவரை ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்ற சந்தேகத்தோட தான் சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற சிசிடிவிகளை செக் பண்ணி பார்க்கறாங்க. அதை சுத்தின 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த ஒரு சிசிடிவியுமே இல்லாததுனால யாரு இந்த இடத்துல வந்து தூக்கி போட்டு போயிருப்பா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமும் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் அந்த சடலத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவர் இறந்து கிட்டத்தட்ட 20 இருந்து 30 நாட்களுக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதன் காரணமா சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல 20-30 நாட்களா யாரு காணும், அதுவும் 25 வயதுக்கு மேல இருக்கிற நபர் யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்து மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 20 பேருடைய மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபில்டர் பண்ணி அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையுமே போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்த நேரத்துல தான் கிடைச்ச அந்த இடது கையில ராகுல் அப்படின்ற பெயர் ஹிந்தியில பொறிக்கப்பட்ட நிலையில ஒரு டேட்டோ இருக்கிறத பார்த்திருக்காங்க. இதுதான் முக்கிய எவிடன்ஸ் அப்படின்னு நினைச்சு இறந்து போன நபர் ஒருவேளை அவருடைய பெயரை ராகுல்னு போட்டிருக்கலாம்னு நினைச்சு ராகுல் என்ற பெயர்ல யாராவது காணாம போனதா மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கான்னு லிஸ்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் நவம்பர் 18ஆம் தேதி டேராடூனுக்கு வேலைக்கு போன ராகுல் குமார் அப்படின்ற தன்னுடைய கணவர் ஊர் வந்து சேரல அப்படின்ற மாதிரி ரூபி அப்படின்ற ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி இருக்கிறது போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. உடனடியா போலீஸும் இந்த ரூபி கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ராகுல் காணாம போவதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு போன்ற விஷயங்கள்லாம் தெரிய வர ஆரம்பிச்சது. உடற்பாகங்கள் மீட்டெடுக்கப்பட்ட ஊரான உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய இந்த சுன்னி முகல்லா என்ற பகுதி ஷூ தயாரிக்கிறதுக்கு பெயர் போன ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். நம்ம ஊர்ல எப்படி கைத்தறி நெசவை வீட்டில் வச்சு பண்ணி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சுன்னி முகல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடுகளிலேயே ஷூ தயாரிக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு வராங்க. அப்படிதான் இந்த ராகுலுமே தன்னுடைய வீட்டில் ஷூ தயாரிக்கிற தொழில் பார்த்துக்கிட்டு வராரு. இவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு வீடுமே நெருக்கமா இருக்கும். மேற்கொண்டு ஒரு சந்து மாதிரி போகும். அதுக்குள்ளதான் இவருடைய வீடே இருந்திருக்கு. இந்த வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி தான் ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ள இந்த ஷூ தயாரிக்கிற வேலைகளை இந்த ராகுல் பார்ப்பாரு. இதை தவிர டேராடூனுக்கும் போயிட்டு தன்னுடைய ஷூ தொழிலை இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சைடு பிசினஸா டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ற ஒர்க்கும் அவர் பார்த்துக்கிட்டு வரதுனால இந்த ரெண்டு பிசினஸ்மே சைமல்டேனியஸா நம்ம ஏதாவது டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேராடூன்ல தங்கி இவர் கொஞ்ச நாட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த ராகுலுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா இவருக்கு 15 வயசு இருக்கும் போதே இவருடைய அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இதை தவிர இந்த ராகுலுடைய சொந்த ஊரு இந்த சுன்னி முகல்லா பகுதியில இருந்து கொஞ்சம் தூரம் போனா ராஜ்புரா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் இவருடைய அப்பா அம்மா பிறந்திருக்காங்க. பட் இவருக்கு 15 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு பிறகு அவருடைய மாமாவுடைய வளர்ப்புல தான் இவர் வளர ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயதில் இவருக்கு படிப்பு சரியாக வராததுனால சின்ன சின்ன வேலைகளை அந்த ஊர்களில் பார்க்க ஆரம்பிச்சாரு. முக்கியமாக கொத்தனார் வேலைக்கு தான் இவர் அடிக்கடி போய் தன்னுடைய 3 சகோதரிகளையுமே திருமணம் பண்ணி வச்சு இவருமே இந்த ரூபி அப்படின்ற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி இவர் ஏற்கனவே ஒரு கொத்தனாருங்கிறதுனால பல ஊருக்கு இவர் டிராவல் பண்ணி போவார். அப்படி தான் இந்த ராஜ்புரா அப்படின்ற பகுதியில் இருந்து சுன்னி முகல்லா அப்படின்ற பகுதிக்கு வேலைக்கு வந்தார். இந்த நேரத்தில் தான் இந்த ரூபி கூட காதல் ஏற்பட ஆரம்பிச்சு 2009-2010 இவங்களுக்கு திருமணமே முடிஞ்சிருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா ஒரு மகனும் ஒரு மகளும் பிறக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு ஆளுக்கு 12 வயது, ஒரு ஆளுக்கு 10 வயது. இந்த ரூபியோடைய சொந்த ஊர் தான் இந்த சுன்னி முகல்லா. ஆனா எதனால ராகுல் இந்த ஊருக்கு வந்தாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது போக போக உங்களுக்கு பின்னாடி புரிய வரும். ராகுலை பற்றி சொல்லணும்னா அவர் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமாக தன்னுடைய குடும்பத்தை நம்பி தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே சிரமப்பட்டு பண்ணிக்கிட்டு வராரு. மேற்கொண்டு இவருடைய மனைவியான ரூபி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கொண்டு இந்த 2 குழந்தைகளும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய கணவனுடைய அன்புல நல்ல சந்தோஷமாக தான் இந்த குடும்பத்தார்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி இவர் வெளியூர் போகிற பழக்கம் இருக்கிறதுனால இந்த ராகுலுடைய குழந்தையும் அவருடைய மனைவியும் பயங்கரமாக அவரை மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நவம்பர் 18, 2025 அன்னைக்கு, அதாவது அவர் காணாம போன நாளான இந்த தேதி அன்னைக்கு இரவு 9 மணிக்கெல்லாம் தன்னுடைய மனைவி கிட்ட டைல்ஸ் ஒர்க்குக்காக நான் டேராடூன் போறேன், அங்க வேலை முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய அத்தையோடைய மகளுக்கு திருமணங்கிறதுனால அந்த திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றதுக்காக நான் அவங்க கூட போக போறேன், அதனால நான் நாளைக்கு ஈவினிங் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகுல் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட பாய் சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்டயுமே பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. பட் அதுதான் ராகுலுடைய ஃபைனல் குட் பாயா இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராகுல் கால் பண்ணுவாருன்னு இந்த ரூபியும் அவங்களுடைய குழந்தைகளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ராகுல அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அப்பா வெளியூர் போற நேரத்தில் அடிக்கடி இந்த குழந்தைகள் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் கொஞ்ச நாட்களாவே அப்பாவுடைய மொபைல் போன் பேட்டரி வந்து சரியில்லாம இருக்கிறதுனாலையும் அதை சரி பண்ணாம அப்பப்போ அவருடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தைகளும் அடிக்கடி அவர்கிட்ட சண்டை போட்டு திட்டெல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. ஸோ இதனால சொன்ன தேதியில இந்த ராகுல் வராததுனால வழக்கமா இவர் பண்றதுதான் அப்படின்னு நினைச்சு அடுத்த நாள் அந்த குழந்தைகளும் இந்த மனைவியும் கால் பண்ணி பார்க்கும்போது அவருடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஏன் இன்னும் இந்த பேட்டரியை சரி பண்ணாம இருக்காரு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு குழப்பம் அந்த குழந்தைகள் மத்தியிலையும் இந்த ரூபி மத்தியிலையும் எழ ஆரம்பிச்சது. ஒருவேளை மாமாவுடைய வீட்டுக்கு இந்த திருமண வேலைகள் சம்பந்தமா போய் அங்கேயே தங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. பட் அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த ராகுலை பத்தின எந்த ஒரு தகவலுமே இந்த குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவுக்கும் வரவே இல்லை. ஸோ இதனால அந்த மாமாவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது தான் ராகுல் இங்க வரவே இல்லை, அவன் எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை அவர் சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டதும் ஆடி போன ரூபிக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. ராகுலை தேடி அவர் தங்கி வேலை பார்க்குற ஊரான டேராடூனுக்கு போயிருக்காங்க. அங்க போய் அவர் வேலை பார்க்குற இடத்துல ஓனர் கிட்டையும் அங்க இருக்கிற சில ஆட்கள் கிட்டையும் கேட்டாலும் ராகுலை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சி போயிருந்த இந்த ராகுலுடைய மனைவி உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ராகுல் காணாம போய் அடுத்த 5 நாட்கள் கழித்து நவம்பர் 24, 2025 அன்னைக்கு ராஜபுரா போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய கணவரை காணோம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற நேரத்தில் ராகுலுடைய அங்க அடையாளங்கள் என்ன, அவருடைய ஹேர் கலர் என்ன, அவருடைய ஸ்கின் கலர் என்ன, அவர் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவார், எந்த மாதிரி செருப்பு போடுவார் முதற்கொண்டு எல்லா அங்க அடையாளங்களையும் இந்த ரூபி கொடுத்துட்டு வந்திருக்கா. முக்கியமாக லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ராகுல் அப்படின்ற பெயரை பற்றின அந்த டேட்டோவையுமே போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 வாரத்திலேயே ராகுல் தங்கியிருந்த வீட்டில் இருந்து ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் ஏரியா கிட்ட சில உடற்பாகங்களை மீட்டெடுக்கிறாங்க. அதில் கையில் ராகுல்னு பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததுனால இந்த ரூபியை வந்து பார்த்து நேரடியாக ஐடென்டிஃபை பண்ண சொல்லலான்னு போலீஸ் அதிகாரிகள் நினைச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் நேரடியாக ரூபியோடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து சடலத்தை அடையாளம் காட்டினீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ரூபிக்கு அது வரைக்குமே தன்னுடைய கணவர் வேலைக்கு தான் போயிருக்காரு, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, என்னைக்கா இருந்தாலும் அவர் ரிட்டர்ன் வந்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையில இருந்த ரூபிக்கு இதை கேட்டதும் அவங்களுடைய மனசே சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம என்னால முடியாது, நான் வரல அப்படின்ற மாதிரி நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு பக்கம் குழந்தைகளும் ராகுல் நினைச்சு பயங்கரமா மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுமே இந்த ரூபிக்கு தைரியம் எல்லாம் கொடுத்து நாங்கெல்லாம் இருக்கோம், பயப்படாதீங்க, நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. அப்போ போலீஸ் மீட்டெடுத்த அந்த நெஞ்செலும்பு கூடு இதை தவிர இடது பக்க கையை காட்டும் போது இது என்னுடைய கணவருடையது இல்லை அப்படின்னு ரூபி சொல்றாங்க. இதை தவிர அந்த சாக்கடையில இருந்து மீட்டெடுக்கப்பட்ட டிஷர்ட்டான டைம் ஃபார் சேஞ்ச்னு ஒரு டிஷர்ட் எழுதி இருந்ததுல அந்த டிஷர்ட்டை காட்டும் போது கூட இது என்னுடைய கணவருடையது இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அண்டர்வியரையும் காட்டும் போது என்னுடைய கணவருடையது இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ போலீஸுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா இது எதுவுமே ரூபியோடைய கணவருடையது இல்லைன்னா அப்ப இறந்து போனவர் யாரு, ஒருவேளை ராகுல்ன்ற பெயர்ல வேற யாராவது இறந்து போயிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிச்சது. ஆனா அப்படியே ராகுல்னு பெயர் வந்து டேட்டோ போட்டிருந்தாலுமே எப்படி எக்ஸாக்டா இந்த இடத்துல ஒரே மாதிரி இன்னொரு ஆள் போட்டிருக்க முடியும்? அதனால கண்டிப்பா இந்த ரூபியோடைய ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்கு, அவ எதுக்காக இந்த இடத்துல கரெக்டா போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் அவ எஃப்ஐஆர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இதை சொல்லணும். இவ ஏதோ கேம் பிளே ஆடுறா அப்படின்னு நினைச்சு ரூபி கிட்ட மறுபடியும் விசாரணை பண்றதுக்காக போலீஸ் போறாங்க. அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க மறுபடியுமே வந்து பாருங்க, பயப்படாதீங்க, நீங்க பதட்டத்துல ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. பட் அப்பவுமே அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கா. சரி நீங்க வர வேண்டாம், உங்களுடைய மொபைல் மட்டும் கொடுங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போதுதான் அவளுடைய முகமும் அவளுடைய இதயமும் மின்னல் வேகத்துல துடிக்க ஆரம்பிச்சது. பதட்டத்தோடைய உச்சிக்கே போன இந்த ரூபியால அடுத்து என்ன சொல்றதுனே தெரியல. என்னால மொபைல் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டாலும் எந்த ஒரு ரீசனுமே அவ சொல்ல மாட்டா. போலீஸுமே வலுக்கட்டாயமா அவகிட்ட இருந்து மொபைலை வாங்கி அவளுடைய போட்டோஸ், அவளுடைய கால் ஹிஸ்டரிஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் சில முக்கியமான தடயங்கள் அந்த போன் மூலியமாவே கிடைக்குது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய கேலரியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் 2 முக்கியமான விஷயம் கிடைச்சது. ஒன்று, இவங்க சாக்கடையில் இருந்து மீட்டெடுத்த அதே டிஷர்ட் இங்கே இவருடைய கணவரான ராகுல் போட்டிருக்காரு. இன்னொன்று, அந்த கையில் இருந்த டேட்டோ. அவங்க மீட்டெடுத்த கையில் இருந்து எந்த இடத்துல டேட்டோ போடப்பட்டிருந்துச்சோ அதே இடத்துல இவங்க ஃபோனில் இருந்த ஒரு ஃபோட்டோவில் ராகுல் முகத்தில் வந்து கேக்கெல்லாம் தடவினபடி இந்த பொண்ணு கூடயே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோவில் ரொம்ப கிளியராக அவர் ராகுல்னு பச்சை குத்தி இருக்கிறது பதிவாக இருந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம்
பக்கம் இறந்து போனது இந்த ரூபியோடைய கணவரான ராகுல் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இமிடியேட்டா இந்த ரூபியை போலீஸ் கைது பண்ணாங்க. ஆரம்பத்தில் இதே மாதிரி டிஷர்ட் வந்து யார் வேணாலும் வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. பட் கையில் இருந்த அந்த டேட்டோ தான் முக்கிய ஒரு க்ளூவாக இந்த வழக்கிலேயே அமைய ஆரம்பிச்சுது. தொடர்ந்து இந்த ரூபி கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. அதுவும் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது அவங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவளால் பதில் சொல்ல முடியாமல் என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கக்க ஆரம்பிச்சா. பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் இவங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருந்தாலும் 3 வருஷத்துல இந்த பையனை அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து பிரிச்சு தன்னுடைய ஊரான இந்த சுன்னி முகல்லாவுக்கு கூப்பிட்டு வந்துட்டா. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்கல. இதை தவிர ராகுலுடைய அப்பா அம்மா வாழ்ந்தா அந்த வீட்டை விற்க வச்சு தன்னுடைய ஊர்ல ஒரு சின்ன வீட்டையுமே வாங்க வச்சுட்டா. ஸோ அதுக்கப்புறம் ராகுல் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட இந்த வீட்டில் தான் வசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாட்கள் கொத்தனார் வேலைக்கு போறாரு. அதுக்கப்புறம் இந்த ஷூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் சைடு பிஸ்னஸா இந்த டைல்ஸ் ஒர்க்கையுமே பார்க்க ஆரம்பிச்சாரு. ஸோ இப்படி இவருடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் அதே ஊரை சேர்ந்த அபிஷேக் அப்படின்ற ஒருத்தனை இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கான். இவன் இதே ஊர் தான், சின்ன வயசுல இருந்து இவனை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ பண்றா. அதே சமயம் இவன் எந்த அளவுக்கு தில்லுமுள்ளுனா அந்த ஊர்களில் பல பேர்கிட்டையும் இவளுடைய சொந்தக்காரங்க கிட்டையும் நிறைய ஃபேக்கான கேஸ்லாம் ஃபைல் பண்ணி அதை வித்ட்ரா பண்றதுக்காக 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வர ஆரம்பிச்சது. முக்கியமா இடத்தகராறை வச்சு யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அவங்கள அசிங்கப்படுத்துறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவா. பட் இவகிட்ட எதுக்கு வம்பு வச்சுக்கணும், எதுக்கு அசிங்கப்படணும் அப்படின்னு நினைச்சு பல பேர் இவங்க கிட்ட காசுலாம் கொடுத்து அந்த கேஸையே வித்ட்ரா பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு தில்லாலங்கடி கேடி தான் இந்த ரூபி. பட் இது எல்லாமே ராகுலுக்கு தெரிஞ்சாலும் இவ பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே போர்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் ராகுலுமே இதில் பத்தி பெருசா மைண்ட் பண்ணாம அவர் வெளியூருக்கு அடிக்கடி வேலைக்கு போறதுனால இந்த அபிஷேக் அப்படின்றவன் இந்த வீட்டுக்கு அவர் இல்லாத நேரத்தில் வர ஆரம்பிச்சான். அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு அந்த குழந்தைகள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கை உருவாக்கி இருக்கான். அதே சமயம் ரூபியுமே இந்த அபிஷேக்கை மாமான்னு கூப்பிடணும்னு அந்த குழந்தைகள் கிட்ட சொல்லியிருக்கா. இப்படியே இவங்களுடைய சீக்ரெட் லைஃப் ஒரு 5 வருஷம் கிட்ட போயிருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் அபிஷேக் வந்து தன்னுடைய நண்பனான கௌரவ் அப்படின்ற ஒருத்தனை 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்ட்ரோ பண்ணி வச்சிருந்திருக்கா. இந்த கௌரவமே தன்னுடைய பிரதர் தான், தன்னுடைய நண்பன் தான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவரான ராகுல் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கா. பட் ராகுலுக்கும் தன்னுடைய மனைவி மேல எந்த சந்தேகமும் இல்லாம முழு நம்பிக்கையோட தான் வெளியூருக்கு இவளை நம்பி வீட்டில் வேலைக்கு விட்டுட்டு போயிருந்திருக்காரு. பட் இன்னொரு பக்கம் இவ பண்ண தில்லுமுள்ளு என்னன்னா, கொஞ்ச நாட்கள்லயே இந்த கௌரவ் கூடவும் இவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரே நேரத்தில் இந்த அபிஷேக்கையும் இந்த கௌரவையும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. ஏன் ஒரு முறை இந்த 2 பேருமே அழைச்சிக்கிட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல கௌரவையும் ரூபியும் ஒன்னா பார்த்ததுக்கு பிறகு 5 வருஷமா சீக்ரெட் லைஃப்ல இருந்த அபிஷேக்கு பகீர்னா ஆகியிருந்திருக்கு. ஸோ இதனால தன்னுடைய நண்பனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிட்டு இந்த ரூபி கிட்ட இருந்து இந்த டிஸ்டன்ஸை அபிஷேக் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் அதுக்கப்புறம் இந்த கௌரவ் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்றது, அந்த குழந்தைகளை மாமான்னு கூப்பிட வைக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ராகுலுக்கும் இதை பத்தி சந்தேகமே வரல. பட் ஒரு கட்டத்தில் ராகுலுடைய அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கலாம் இந்த மாதிரி இந்த பையன் வந்துட்டு போறான், ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகுதான் ராகுல் இது கண்ணால பார்த்து நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 18ஆம் தேதி அவர் ஒரு பிளானை பண்ணியிருக்காரு. நவம்பர் 18, 2025 அன்னைக்கு நான் டேராடூன் வேலைக்காக போகிறேன். அங்கேருந்து என்னுடைய மாமா வீட்டில் ஒரு கல்யாணங்கிறதுனால அவங்களுக்கு சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக நாளைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதை முழுவதுமாக நம்பின ரூபி தன்னுடைய கணவர் போயிட்டாரு, கௌரவ வீட்டுக்கு வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கா. பட் ராகுல் என்ன பண்ணுறாருனா, இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி போய் அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சிருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நோட்டமிட ஆரம்பிச்சாரு. பட் இன்னொரு பக்கம் இந்த ரூபி தன்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தூங்க வச்சுட்டா. அதுக்கப்புறம் கௌரவ் வந்ததுக்கு பிறகு அவனை மாடியில் இருக்கிற ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு 2 பேரும் ஒன்னா நெருக்கமா இருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ராகுல் கண் கூட மன்மதன் படத்துல எப்படி சிம்பு பாப்பாரோ அதே மாதிரி இவன் பார்த்துட்டு மிரண்டு போய் உடனடியாக அவங்க 2 பேருமே கையும் களவுமா பிடிச்சிருக்கான்.
இப்போ வசமா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபிக்கும் கௌரவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. பதட்டத்துல பயங்கரமா இந்த 3 பேருக்குள்ளேயும் சண்டைகள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ரூபி இந்த கௌரவ் கிட்ட கண்ணை காட்டினதுமே உடனடியா பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பு ராடை எடுத்து இந்த ராகுல கொடூரமான முறையில அடிச்சிருந்திருக்கான். தொடர்ந்து அந்த வீட்டுல ஷூ தைக்கிறதுக்காக இந்த ராகுல ஒரு சுத்தில யூஸ் பண்ணுவாரு. அந்த சுத்தில எடுத்து இந்த ரூபியுமே கொடூரமான முறையில இந்த ராகுல அடிச்சே சாக்கடிச்சிருக்கா. ஒரு கட்டத்துல ராகுலும் சம்பவ இடத்துல இறந்து போறாரு. பட் இந்த 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம நைட்டு வரைக்கும் அதே ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க. பட் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த கௌரவ வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. அதன் பிறகு இந்த ரூபி மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு இருந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த கௌரவ் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு 6 லக்கேஜ் பேக்கை வாங்கியிருக்கான். 29 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய 6 லக்கேஜ் பேக்கை ஒன்னு 750 ரூபா கொடுத்து வாங்கியிருந்திருக்கான். அதே சமயம் இன்னொரு ஒரு கடையில போயிட்டு பெரிய பாலித்தீன் பிளாக் கலர் கவரையுமே வாங்கியிருக்கான். இன்னொரு பக்கம் ராகுல் வழக்கமா கிரைண்டர் வாங்கக்கூடிய கடைக்கு இந்த கௌரவ் போய் டைல்ஸ் வெட்டக்கூடிய அந்த கிரைண்டரை வாங்கியிருந்திருக்கான். அந்த கடைக்காரருமே ராகுல் கூட இவனை பார்த்துருக்கிறதுனால இவனை நம்பி 200 ரூபாய்க்கு ஒரு நாள் வாடகைக்காக அந்த கிரைண்டரை கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த கௌரவ் உடனடியா மாடிக்கு போறான். அப்போ ஆல்ரெடி வீடு எல்லாமே ஒன்னொன்னா கிளீன் பண்ணப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வச்சிருக்கிற அந்த பொருட்கள்லாம் வச்சு 6 பீஸா அந்த உடம்பை வெட்டி பெரிய பாலித்தீன் கவர்ல போட்டு ஒவ்வொரு சூட்கேஸ்லுமே இவங்க பேக் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பசங்களுக்கு சமைக்காததுனால ஈவினிங் நேரத்தில் வந்ததுமே அவங்க சாப்பாடு கேட்பாங்க. ஸோ அவங்கள ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கேயாவது அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌரவ் கிட்ட இந்த ரூபி சொல்லியிருந்திருக்கா. அதன் அடிப்படையில் கௌரவ் வந்து அந்த 2 குழந்தைகளை அழைச்சிட்டு ஹோட்டலுக்கு போயிருக்கான். இந்த ரூபி வீட்டில் பக்கவா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிருக்கா. அதன் பிறகு ரூபியுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கா. இந்த ரூபியும் கௌரவும் பயங்கர பதட்டத்தோடயே இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் 2 பேருமே நோட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை டைரக்டா டியூஷன் சென்டர்ல விட்டுட்டு இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல 3500 ரூபாய்க்கு ஒரு காரை ரெண்டலுக்கு எடுத்து அந்த கார்ல இந்த சூட் கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகளையுமே டியூஷன் முடிஞ்சு அழைச்சிக்கிட்டு தூரமா ஒரு 56 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு அங்க ஒரு பாலத்துக்கிட்ட வண்டியை நிப்பாட்டி கங்கா நதியில சில சூட் கேஸை தூக்கி போட்டிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த குழந்தைகள் என்னத்தை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்கும்போது வீட்டுல சில ஜாமான்லாம் உடஞ்சிருச்சு, கண்ணாடியும் சில சிலைகளும் உடஞ்சிருச்சு, அதை தான் தூக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருந்திருக்கா. அதன் பிறகு அந்த கார் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து இவங்களை டிராப் பண்ணிடுது. அந்த டிரைவருமே காரை எடுத்துட்டு போயிடுறாரு. அவங்களுக்கு பணம் எல்லாமே செட்டில் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைகள் எல்லாம் தூங்க வச்சதுக்கு பிறகு ஸ்கூட்டர்ல மீதம் இருக்கிற நெஞ்சு பகுதி மற்றும் அந்த வலது பக்க கையை பக்கத்துல இருக்கிற அந்த சாக்கடைக்குள்ள போட்டுடுறாங்க. ஏன்னா அந்த சாக்கடை இருக்கிற பகுதி கிட்ட யாருமே வரமாட்டாங்க, யாரும் அந்த அளவுக்கு பெருசா தேட மாட்டாங்க. நிறைய சாக்கடை ஓடுறதுனால மூலிகை இருந்தா கண்டிப்பா அது வெளியே வரப்போறதே இல்லை அப்படின்னு நினைச்சு இவங்க பதட்டத்துல இது எல்லாத்தையுமே பண்றாங்க. பட் இன்னொரு பக்கம் ராகுலுடைய சட்டைகள் எல்லாத்தையுமே எரிச்சிருந்திருக்கா. அதை அடுத்த நாள் எழுந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைகள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் போலீஸ் அதிகாரிகள் கேட்டதுக்கு பிறகு பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இந்த 1 மாதம் வரைக்கும் 1100 கால் கிட்ட இந்த ரூபி இந்த கௌரவ் கிட்ட பேசியிருந்திருக்கா. தொடர்ந்து கௌரவமே இந்த வழக்கில் கைது செய்யப்படுறான். அபிஷேக்குமே கைது செய்யப்படுறான். ஏன்னா அபிஷேக் வந்து அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு தினம் கொடுத்துட்டு வந்திருக்கான். ஏன்னா இந்த ரூபி இந்த ராகுலை கொலை பண்ணதுக்கு பிறகு வீட்டில் சமைக்கவே இல்லை. அந்த நேரங்கள்ல அந்த குழந்தைகள் கிட்ட உன்னுடைய அப்பா வந்து இனிமே வரமாட்டாரு, அவரை பத்தி நீங்க நினைக்க வேண்டாம், அதனால இதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் அந்த குழந்தைகள் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அம்மாவும் கௌரவும் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இது எல்லாமே அந்த குழந்தைகள் கிட்ட இருந்தே வாக்குமூலமா பெறப்படுது. ஸோ ஆல்ரெடி இந்த அபிஷேக்கு தெரிஞ்சிருந்ததுனால இந்த விஷயத்தை ஏன் வெளியில சொல்லல, போலீஸ் கிட்ட வந்து சொல்லலன்னு சொல்லிட்டு அவனையுமே இந்த வழக்கில் சேர்த்திருக்காங்க. தொடர்ந்து இந்த 3 பேருமே கைது பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். ராகுலுடைய மற்ற சகோதரிகள் எல்லாருமே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு பயங்கரமா வேதனைப்பட்டிருக்காங்க. தங்களுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் இந்த அளவுக்கு அயராது உழைத்த இந்த ராகுலுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அதை நினைச்சு தேம்பி அழுது இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌரவ் கிட்ட அந்த டைல்ஸ் கட்டரை வந்து கொடுத்தாருல, அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இவன் ஒரே நாளில் தான் வந்து என்கிட்ட வந்து கொடுக்குறேன்னு சொன்னா, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கிரைண்டரை எங்க கிட்ட கொடுக்கவே இல்லை. அடிக்கடி உன்னுடைய அப்பா கிட்ட கேட்டாலும் கூட எந்த பதில்களுமே சொல்லாம தான் இருந்தாங்க. ஆனா நான் தொழிலுக்கு பயன்படுத்துற அந்த கிரைண்டரை வச்சு இந்த ராகுலை இந்த அளவுக்கு கொடூரமா வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது என்னுடைய கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்துச்சு. என்னால சாப்பிட கூட முடியல. சாப்பிட்ற நேரத்தில் கூட அதை நினைச்சு நான் ரொம்பவே தேம்பிலாம் அழுதேன் அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க அவர் கூட பேட்டியில் சொல்லியிருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த கொலைக்கு பயன்படுத்தின கார், பைக், இதை தவிர லக்கேஜ் பேக், 2 மொபைல் ஃபோன்,
கொலைக்கு பயன்படுத்தினா இந்த டைல்ஸ் வெட்டக்கூடிய கிரைண்டர், மேற்கொண்டு சுத்தில் மரப்பலகை அப்படின்னு இவ்வளவு பொருட்கள் இந்த கேஸ்ல முக்கிய எவிடன்ஸா கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு. மேற்கொண்டு ராகுலுடைய தலையுமே அந்த கங்கா நதியில தேடி பார்க்குறாங்க. பட் வாட்டர் ஃப்ளோ பயங்கர அதிகமாக இருந்ததுனால எந்த இடத்துலையுமே போலீஸால கண்டே பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் இறந்து போனது ராகுல் தான் அப்படிங்கிறத டிஎன்ஏ ப்ரூஃபோட நிரூபிக்கணுங்கிறதுக்காக குழந்தைகள் கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் வாங்கப்பட்டிருக்கு. அந்த ப்ராசஸ் தற்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ரூபி பண்ண தவறு அவருடைய வாழ்க்கையிலையும் சரி, இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, ராகுலுடைய வாழ்க்கையிலையும் சரி எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. இவளுடைய சொந்த இச்சைக்காக, கேவலமான அவளுடைய அற்ப ஆசைக்காக எந்த விதத்திலையும் தவறு பண்ணாத இந்த ராகுலை அநியாயமா துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கா. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த போதையும் காமமும் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன். இந்த ரெண்டுத்துக்காக மனுஷன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வேணாலும் போவான் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்குற இந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள். இந்த ரூபி இவளும் ஒழுங்கா வாழாம, ராகுலையும் ஒழுங்கா வாழ விடாம, அவ பெத்த அந்த குழந்தைகளையுமே நிம்மதியா வாழ வைக்க முடியாம எல்லா விதத்திலுமே தனக்குத்தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே ஒரு நிரந்தர சந்தோஷத்தையும் ஒரு நிரந்தர நிம்மதியும் கொடுக்காது அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்தின் மூலமா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுது. மனிதன் ஈஸியாக இந்த சல்லாபத்தில் விழக்கூடிய ஆள் தான். பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆரம்பத்தில் நிகழும் போதே அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக விழிப்புணர்வாக இருந்து இது பண்ணால் நாளை பண்ணால் பிரச்சனை வரும், இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் நம்மளை கூப்பிட்டு போகும், அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் இருந்து விளைகிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் உணர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒவ்வொரு மனிதனும் சிக்கிக்காமல் அவன் நிம்மதியாக வாழ முடியும். நீங்கள் இந்த ரூபியை பற்றியும் இவன் நடத்தின இந்த கொலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், ரூபிக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.